பணம் நிரந்தரம் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இந்த பணம் இல்லைன்னா லைஃப்பில் எதுவுமே இல்லை. பணம் இல்லைன்னா 4 பேர் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. 4 பேர் மதிக்க மாட்டாங்கங்கிறத தாண்டி பணம் இல்லைன்னா நம்ம எப்படி எல்லா செலவுகளையும் பண்ண முடியாது. அதுக்கு லைஃப்பில் கஷ்டப்படணும். நம்ம பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம நல்லா செய்யணும். நம்ம லைஃப்பை நம்ம முன்னேறணுன்னா நம்ம லைஃப்பை நோக்கி நம்ம தான் நகர்ந்து கொண்டே இருக்கணும். நகர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். வீட்டிலே இருந்தால் அவனுக்கு என்னப்பா, அவன் 1 கோடி சம்பளம் வாங்குறான் ஃபாரினில், அவனுக்கு என்ன, அவன் பொண்டாட்டி ராணி மாதிரி செலவு பண்ணுவான்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கஷ்டம் எப்படின்னு உங்களுக்கு புரியுமா? ஒரு சில பேத்துக்கு புரியும், ஒரு சில பேத்துக்கு புரியாது. ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வீட்டில் நாள் முழுக்க வேலை பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஐயோ, நான் எல்லா வேலையும் நானே தான் செய்கிறேன், எல்லாம் நானே தான் பார்க்குறேன். எனக்கு தலைவலிச்சாலும் நான் தான் டீ போடணும், என் மகனுக்கு தலைவலிச்சாலும் நான் தான் டீ போடணும், புருஷனுக்கு தலைவலி வந்தாலும் நான் தான் டீ போடணும். அது மாதிரி பர்த்டேவா, இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு, பிரியாணி செஞ்சுதாம்மா, பாதுஷா செஞ்சுதாம்மா, லட்டு செஞ்சுதாம்மான்னு கேட்குறாங்க. நாம் தான் செஞ்சு கொடுக்குறோம். நமக்கு பர்த்டேனாலும் நம்ம தான் செய்கிறோம். அது இதில் தப்பு கிடையாதுங்க. நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற வேலைக்கே நம்மளால் முடியல. ஐயோ, நம்மளால் நாள் முழுக்க வேலை செய்கிறோம், வேலை நம்மளால் செய்ய முடியலன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கவங்க இப்போ நிறையா பேர் அவங்களோட குடும்பத்தை விட்டுட்டு ஃபாரினில் போய் வேலை செய்கிறாங்கன்னா எதுக்காக? இந்த பணத்துக்காக தான். அவங்க நீங்கள் யார் ஒவ்வொருத்தங்க அப்படியே ஈஸியாக சொல்லிடுறாங்க, அவங்களுக்கு என்ன பணம் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஃபாரினில் பணம் காய்க்கிற மரம் இருக்கா, பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அவங்கவுங்க அவங்க ஒய்ஃபு குழந்தைங்களை விட்டுட்டு போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் டெய்லி ஃபோனில் பேசிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களாம் பார்த்து அப்பா எப்போ வருவேன்னு கேட்குதுங்க. அப்படியே வருஷத்தில் 4 நாள் லீவுக்கு வந்தாலும் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஒரு சில பேர் வருஷத்தில் 2 டைம் வருவாங்க, 1 மந்த் லீவில் அந்த 1 மந்த் இருந்துட்டு கூட இருந்துட்டு போயிடுவாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ ஃபாரினில் போய் சம்பாதிக்கிறேன்னு நம்ம ஈஸியாக அப்படி யாரையும் சொல்லிடாதீங்க. எல்லாருக்கும் இது ஒரு நல்ல தகவலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பாய்.